அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாரி, ஒரு மாதமாக என்னால் போட முடியல. ரம்ஜானுக்கும் இதுலேருந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆகிப்போச்சு. இப்போலேருந்து ஏதோ கண்டினியூ பண்ணி இன்ஷா அல்லாஹ் நான் போட பார்க்குறேன். எனக்கும் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. அல்ஹம்துலில்லாஹ். வாங்க இன்றைக்கி வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான 1 டம்ளர் வடைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அந்த வடைப்பருப்பை ஒரு 2 தண்ணி ஊற்றி நல்லா அலாசிக்கோங்க. நல்லா கழுவிக்கோங்க. நல்லா கழுவி போட்டு அந்த தண்ணியை ஊற்றிடணும். ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அது 2 மணி நேரம் ஊறின உடனே அது நம்ம வடிகட்டி வச்சிடலாம். தண்ணி வடிஞ்சிட்டதுக்கப்புறம் எடுத்து நம்ம அரைச்சிடலாம். அதுக்கு பருப்பு எல்லாம் போட்டுக்க நல்லா தண்ணி வடிஞ்சிடணும். ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறம் அதில் தேவையான ஒரு 5 பல் 6 பல் பூண்டு போட்டுக்கோங்க. 2 துண்டு இஞ்சி, பச்சை மிளகு 2 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய், 2 ஸ்பூனு சோம்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை ஃபுல்லாக கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இதை நல்லா ரொம்ப மை மாதிரி அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. வடை நமக்கு பருப்பு வாயில் தட்டுப்படுற மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி போட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பின்ன அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் 1 அறுத்து அதையும் கொஞ்சம் குட்டி குட்டியாக அறுத்து அதுலேயும் போட்டுக்கோங்க. பின்ன கொத்தமல்லி தழை போட்டு அதையும் போட்டு நல்லா கலக்குங்க. நல்லா கலக்கிட்டு நல்லா அதோட வடையோட எல்லாம் இது பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இதாக இருக்கும். அப்புறம் நமக்கு தேவையான ஷேப்பு, நமக்கு ரவுண்ட் ஷேப்பு இந்த மாதிரி எல்லாம் ஷேப்பில் எல்லாம் போடுவாங்க. உருண்டையாகவும் போடுவாங்க. பின்ன ஓவல் ஷேப்பில் அந்த மாதிரிலாம் இதாகி போடுவாங்க. அது நமக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த இதில் நான் வடையை ஒவ்வொன்றா போட்டு அந்த வடை உங்களுக்கு போட்ட உடனே இதாக கூட கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. எல்லா வடையும் போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் தீ ஜாஸ்தி பண்ணி போட்டு கொஞ்சம் கருகவும் விட்டுறக்கூடாது. அது ஒரு பொன்னிறமாக ஆகி வரணும். அந்த பொன்னிறமாக ஆன நேரத்தில் எடுத்து திருப்பி போட்டு இது பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு இது எடுத்தாச்சு. அடுத்த இதை போட்டு எடுத்துடுறோம். இன்ஷா அல்லாஹ் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். மழை டைமில் இந்த மாதிரி செஞ்சு டீக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா இதாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.